மண்டே நைட் டின்னருக்கு மில்லட் தோசை தான் ரெடி பண்ண போறோம். இந்த மாவோட மெஷர்மெண்ட் பாத்துடலாமா? முன்னாடி நாள் நைட்டே ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதுல 1/4 கப் மெஷர்மெண்ட்ல 1/4 கப் அளவு ராஜ்மா, மக்காச்சோளம், பச்சை பயிறு, கருப்பு சுண்டல், அப்புறம் கம்பு, சம்பா கோதுமை, ராகி, கருப்பு உளுந்து இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே சம அளவு எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப் எடுத்தாலும் எல்லாமே ஒரே அளவா எடுத்துக்கோங்க. இதுல நல்லா அழுக்கு இருக்கும். ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் ஊற விட்டு அடுத்த நாள் காலையில மிக்ஸி ஜார்ல தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 8 மணி நேரம் கழிச்சு தோசை ஊத்துறதுக்கு ரெடியா இருக்கும். புளிச்சு வந்திருக்கும். எக்ஸ்ட்ரா இதுல மாப்பிள சம்பா ரைஸ், கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு சைடிஷ் ஒரு நார்மலான தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். தோசை நல்லா சூப்பரா கிறிஸ்பியா வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட ஆர்கானிக் பாத் பவுடரோட பேக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.